அமைச்சரவையில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்ட்டு ஒரு இது பரவிக்கிட்டு இருக்கு. அதை ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இத்தனை ஆண்டு காலம் திமுக ஓட்டை மட்டும் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்பதான் சமூகம் முன்னேற்ற பாதைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதை கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடியே அதை நினைக்கிறது இல்லையா? அதை செஞ்சிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு ஓட்டை மட்டும் தானே வாங்கிட்டு இருக்காங்க. வேற கட்சி வந்திருக்கு, அவர் அழைப்பு கொடுக்குறாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தர்றோம்ட்டு. அதை முன்னாடியே எடுத்துட்டா பிரச்சனை இல்லை. எல்லா சமூகத்துக்கும் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்ட்டு நமக்கு மார்க்கம் வழிகாட்டுது. ஆனா நம்ம எல்லா சமூகத்தை மாதிரியே நம்மளும் இருந்துகிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான மனநிலை? என்ன மாதிரியான மனநிலை? இது எப்படி கொண்டாட முடியும்? ஒரு சமுதாய தலைவர் என்ன முடிவெடுக்கணுமோ அதை சமுதாயம் சார்ந்து நீதமாக அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு முடிவெடுக்கணும். அதுதான் சமுதாய தலைவருக்கு அழகு. இது எதை காட்டுதுன்னா சந்தர்ப்பவாதம், பதவி ஆசையை காட்டுது. தெளிவா குற்றம் சாட்டுறேன்னா, பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க, பதவி 100 செய்யும். பதவின்னு சொல்லிட்டா 100 செய்யலான்னு தோணும். அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை. இன்னைக்கு அதுவும் போய் அகப்பட்டு இருக்கிறது தான் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். நீங்க போங்க, அவங்க கூப்பிடும் போதே நீங்க போயிருக்கலாம். அதுல ஒரு கண்ணியம் இருக்கும். இப்ப வரலாற்றுல பிழை ஏற்பட்டிருக்கு. எல்லாரும் செய்யற மாதிரி தான் இவங்களும் செய்யறாங்க. கொஞ்சம் பொறுமை காக்குறது. அவங்க திமுக காரங்களும் பாக்குறாங்க இல்லையா, யாரெல்லாம் என்னென்ன மாதிரிலாம் செய்யறாங்க அப்படின்ட்டு. நாளை பின்னைக்கு உங்களுக்கு கூடுதலான சீட்டு கிடைக்கலாம். உங்களுக்கு அவங்களே கூப்பிட்டு வச்சு அமைச்சர் பதவி கொடுக்கலாம். நீங்க கஷ்ட காலங்களில் துணையா இருந்தா எல்லாம் உங்களுக்கு மேன்மைப்படுத்துவான். ஒருத்தவங்களுடைய கஷ்ட காலங்களில் நம்ம துணையா இருக்கணும், காலை வாரிட்டு போகக்கூடாது. அது மார்க்க நமக்கு சொல்லி தரல. இது கூட தெரியாம இருக்கிறியா? உங்களுக்கு எல்லா அரசியல் அறிவு இருக்கலாம், ஆனா நமக்கு முதன்மையானது ஆன்மீகம் இல்லையா? அதன் அடிப்படையில் முடிவெடுத்திருக்கணும். வந்தா நல்லது தானே, மாற்றம் வந்தா நல்லது தானே. வந்தா நல்லது தான். என்ன மாற்றம் வந்துச்சு? எதுக்காக நீங்க ஆதரிக்கிறிய? என்ன கதைன்னா, நல்லா இருக்கிற மனைவியை தலாக் பண்ணிட்டு இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு வாழ்ற கதையா இருக்கு. ஒன்றியத்தை நல்லா தான் எழுத்துக்கிட்டு இருந்தாரு ஸ்டாலின். இப்ப நீங்க டெஸ்ட் பண்றதுக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இவர் என்ன பண்ண போறாரு, என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லுங்க, வரலாறு கேட்போம். எதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு, எதை கண்டிச்சிருக்கிறாரு, என்ன இது?